ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 38 மாவட்டங்களுக்கும் பஞ்சாயத்துலேருந்து தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கான வேலைவாய்ப்பு சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 45,000 வரை உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ், என்னென்ன தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு பஞ்சாயத்து ஆஃபீஸ், அதாவது ஊரக வளர்ச்சி, கிராமப்புறங்களில் உள்ள பஞ்சாயத்து ஆஃபீஸ், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியாக காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் 8வது 10வது 12th எனி டிகிரி என்ன படிச்சிருந்தாலுமே கிளர்க்கு போஸ்டிங் மாதிரி தாங்க. ஸோ யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு தான். ஸோ யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் நிறையா உண்டு. ஸோ நமக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். தமிழக அரசு ஊராட்சி வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள குறை தீர்ப்பாளர்கள் பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி, சம்பளம், காலி பணியிடங்கள் எண்ணிக்கை, தேர்வு செய்யும் முறை எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், உங்கள் கிராமத்தில் நீங்கள் உங்களுக்கு ஊராட்சி பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். முழுக்க இது பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பு தான். காலி பணியிடங்கள் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா 23 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க, எந்தெந்த மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ மற்ற மாவட்டங்களில் நான் சொல்கிறது தவிர்த்து வராத மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லா மாவட்டங்களுக்கும் பஞ்சாயத்து எப்படி கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் குறை தீர்ப்பாளர் வேலைக்கான ஆட்சேர்ப்பு எல்லா மாவட்டங்களையும் அந்தந்த கிராமத்தில் உள்ள ஊராட்சி அலுவலகத்தில் வேக்கன்சிஸ் அறிவிச்சிடுவாங்க. ஸோ 1 by 1 ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோட வெப்சைட்டில் தான் நம்ம செக் பண்ணணும். சம்பளத்தை பொறுத்த அளவில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை குறை தீர்ப்பாளர் பணிக்கு ஒரு அமர்வுக்கு ஊதியமாக 2,250 ரூபாய் வழங்கப்படும். அதிகபட்சமாக மாதத்திற்கே பார்த்திங்க அப்படின்னா 45,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அமர்வுனா குறை தீர்ப்பு இது வைப்பாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தாலே, ரெண்டாவது ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தாலே இந்த குறை தீர்ப்பாளருக்கு நீங்கள் மக்கள் குறைகளை கேட்டறிஞ்சு அந்த மாதிரி கேம்ப் மாதிரி வைப்பாங்க இல்லையா, அதுக்கு ஒரு தடவை போனாலே உங்களுக்கு 2,250 ரூபா சேலரியாக வழங்கும். அதாவது ஹை சேலரி, குரூப் 4 விட உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹை சேலரி இதில் கிடைக்கும். உங்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே யாருமே பார்த்திங்க அப்படின்னா பெண்கள், குறிப்பாக பெண்கள் இல்லை ஒர்க்கிங் உமன், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு, எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நமக்கு ப்ரையாரிட்டி, முன்னுரிமை சான்றிதழ்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, விடோ கேட்டகரியாக இருக்கீங்க, இல்லை மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இந்த வேலை கிடைச்சிரும். சும்மா இல்லைங்க, வருஷத்தை ஒரு மாதத்துக்கே பார்த்திங்க அப்படின்னா 45,000 வரை உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரியலூர் மாவட்டத்தில் ஒரு வேக்கன்சி, செங்கல்பட்டு 1, கோயம்புத்தூர் 1,
தருமபுரி 1, காஞ்சிபுரத்தில் ஒரு வேகன்சிஸ், கன்னியாகுமரியில் வந்து ஒரு வேகன்சிஸ், கரூரில் ஒரு வேகன்சிஸ், கிருஷ்ணகிரியில் ஒரு வேகன்சிஸ், மதுரையில் ஒரு வேகன்சிஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு 2-3 வேகன்சிஸ் கூட அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நான் அடுத்தடுத்து எல்லா மாவட்டங்களுக்குமே நான் சொல்கிறேன். சிவகங்கை ஒரு வேகன்சிஸ், தஞ்சாவூர் 1, தூத்துக்குடி 1, திருச்சிராப்பள்ளி 1, திருப்பத்தூர் ஒரு வேகன்சிஸ், திருப்பூர் ஒரு வேகன்சிஸ், திருவள்ளூர் ஒரு வேகன்சிஸ், திருவண்ணாமலை, திருவாரூரில் ஒரு வேகன்சிஸ், வேலூரில் ஒரு வேகன்சிஸ். மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு 23 மாவட்டங்களுக்கு வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. மீதி மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வர இருக்குது. ஸோ இந்த உங்கள் மாவட்டத்தில் ஒரே ஒரு வேகன்சிஸ் தானே இருக்குது அப்படின்னு யாரும் வந்து நினைக்காதீங்க. அந்த ஒரு வேகன்சிஸ் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எதையுமே வந்து நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஜாப்பை பொறுத்தளவில் உங்களுக்கு எக்ஸாம்ஸுன்னு எதுவும் வைக்க மாட்டாங்க. டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து அதாவது தகுதியான விண்ணப்பதாரர்கள் நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களை டைரெக்டாக போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ வேறு எந்த இடைப்பட்ட விஷயங்களும் வந்து நடக்காது. ரிட்டன் எக்ஸாமினேஷனோ இல்லை வந்து பணம் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே நடக்காது. இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த அங்கன்வாடி, ரேஷன் கடைக்கு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க கூட தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்த மாவட்டங்களில் இன்னும் எந்த மாவட்டங்களில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியாக இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.